ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை எப்போதும் மனித குலத்திற்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிடுகிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை சிட்சிக்கிறது. கர்த்தருடைய வசனம் இதுதான் பாதை, இது நடவுங்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் கண்டித்து உணர்த்துகிறது. கர்த்தருடைய வசனம் நம்ம எச்சரிக்கிறது. நிறைய இருக்கு. ஆனா அதோடு கூட இந்த வசனம் மனிதனை ஆறுதல் படுத்துகிறது. மனிதனுடைய மனசுல அவன் தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த வலிமை உண்டு. குறிப்பா இந்த விசுவாசத்தை அடைவதற்கான சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ப்ரேயர், இன்னொன்று இந்த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. ஸோ அதனால கர்த்தருடைய வசனத்தை நம்ம சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் இப்பொழுதும் எப்பொழுதும் அது செயல்படக்கூடிய வார்த்தையாகவே இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஆழமாக விசுவாசிப்போம். ஒவ்வொரு நாளும் வழக்கத்தின்படியே நான் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அனுதினமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒரே வசனத்தை திரும்ப கேட்கும் பொழுது அந்த முந்திய செய்தியை போல அல்லாமல் வேறு ஒரு செய்தியை அல்லது வேறு ஒரு கருத்தை அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அப்படி சில நேரங்களில் நான் நினைக்கின்றேன் ஒரு 10-15 வசனங்கள் திரும்ப ஒருவேளை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அப்படியானால் அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப கர்த்தர் கொடுக்கிறார் என்று நாம் நினைப்பதோடு, அதை நினைச்சு சந்தோஷப்படுவதோடு, அதில் இருக்கக்கூடிய மற்றொரு கோணத்தில் நாம் நிபந்தனைகளை கவனிக்க வேண்டும். ஆகவே ஒரே தலைப்பின் கீழே செய்தி ஒரே மாதிரி இருக்காது. அவ்வப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், வித்தியாசமாய் பேசுகிறார். புதுவருட ஆராதனைகளிலே நான் ஒரு வாக்குத்தத்தை எடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்களிலே நான் அந்த வசனத்தின் அடிப்படையை வைத்து வாக்குத்தத்த செய்தி பிரசங்கிப்பது உண்டு. ஒரு இடத்துல பண்ணினது போல மற்றொரு இடத்துல அந்த பிரசங்கம் இருக்காது, வேற மாதிரி மாறிடும். அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய உதாரணங்கள் எல்லாமே கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நான் அதை நினைக்கும் போது என்ன யோசிக்கிறேன்னா, பேசுகிறவர் கர்த்தர், அங்கே அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறார். குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு நான் 10 செய்திகளையாவது புதிதாக நான் ப்ரிப்பேர் பண்ணுகிறேன். என்னுடைய முழுநேர பணி தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பது என்பதனால ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 செய்திகளையாவது நான் ப்ரிப்பேர் பண்ணணும். சில ஆலயங்களுக்கு நான் செய்திகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகும்போது அந்த ஆலயத்தை நெருங்குற சமயத்தில் ஆண்டவர் வேறொரு தலைப்பை சொல்லுவார். அந்த தலைப்பின் கீழ் பேசு என்று சொல்லுவார். சமயம் இருக்காது, வசனங்களெல்லாம் எடுப்பது சமயம் இருக்காது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆண்டவர் பேசுகிறார். அப்போது நேரம் இருக்காது, பேசுறதுக்கு நேரம் இருக்காது. அது ஒரு வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு மக்களுடைய அந்த முகங்களை பார்க்கும்போது அந்த வார்த்தையை அந்த மக்களுடைய தேவையாக இருக்குது என்பதை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். ஆக இன்னைக்கு நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் பொதுவாக இந்த வாழ்வழிக்கு வாக்குத்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பேசணும்னு நினைக்கிறேன். சர்ச்சில் பேசுறது போல் நான் பேசுறது இல்லை. என்னுடைய ஸ்பீச், என்னுடைய பிரசங்கம் ஆலயத்தில் வேறு விதமாக இருக்கும். ஆனால் தொலைக்காட்சியில் நான் பேசுகிற அந்த வார்த்தைகள் அது சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆகவே எனக்கு எப்போதுமே உங்களோட பேசுகிறது, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பேசுகிறது, ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறோன்ற அந்த எண்ணெல்லாம் எனக்கு இருக்காது. இயல்பாக சாதாரணமாக பேசுகிறது போல் நான் பேசுகிறேன். அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த நீண்ட வசனத்துல அடியில் இருக்கக்கூடிய அந்த லைனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த 2 வார்த்தையில சஞ்சலம் தவிப்புல சஞ்சலத்தை மாத்திரம் தான் எனக்கு பேச போறேன். சஞ்சலம் ஓடி போகும். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஓடிப்போம். மனித வாழ்க்கையே ஒரு சஞ்சலமான வாழ்க்கை தான் அப்படின்னு வேதாமத்தில் பல இடங்களில் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. குறிப்பா யோபு தன்னுடைய புத்தகத்தில் சொல்லும்போது, யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான்.
ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் சஞ்சல நிரம்பினவனா இருக்கிறான் அப்படின்னு பக்தன் யோபு சொல்லுகிறார். அதே சமயத்துல சங்கீதக்காரனாகி தாவீது தன்னுடைய சங்கீதத்துல பாடும்போது இப்படி பாடுறாரு. 31வது சங்கீதம் 10வது வசனத்துல, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலேயே கழிஞ்சு போச்சுங்க. என் வாழ்க்கை முழுசும் சஞ்சலம் தான். என்ன செய்யறது, சஞ்சலம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில நான் இருந்தேன் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். அதே சங்கீதக்காரன் தாவீது மற்றொரு இடத்துல சங்கீதம் 39:6 இப்படி சொல்கிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். விருதாவா சஞ்சலப்படுறான் மனுஷன். சஞ்சலம் ஏன் படுறான்னா விருதாவா, ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங் மேட்டர். ஆனா மனுஷன் சஞ்சலப்படுறான். பல காரியத்தை குறித்து அவன் நினைச்சு வேதனைப்படுறான், விருதாவாகவே சஞ்சலப்படுறான்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். அதே சங்கீதத்துல மோசே ஒரு சங்கீதம் எழுதியிருக்கிறார். மோசே எழுதிய சங்கீதம் 90வது சங்கீதம். சங்கீதம் 90:10 பாத்தீங்கன்னா, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. ஆயுசு நாட்கள் 70 வயசோ 80 வயசோ பாருங்க, வயசு நிறைய ஆனாலும் அதெல்லாம் சஞ்சலம் தாங்க. அது எல்லாமே சஞ்சலமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு மோசே சொல்றான். இந்த தாவீதுனுடைய மகன் சாலமோன் தன்னுடைய பிரசங்கி புத்தகத்தில் எழுதும் போது என்ன எழுதுறான் பாருங்க. 4வது அதிகாரம் 4வது வசனம், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறது நான் கண்டேன், இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கைய சாலமோன் சஞ்சலன்றான். இந்த ஒரு வசனத்துல மாத்திரம் இல்ல, பிரசங்கி புத்தகத்துல பல்வேறு இடத்துல, குறைஞ்சது ஒரு 10 இடத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன், சஞ்சலன்ற பதத்தை அவன் யூஸ் பண்றான். என்னெல்லாம் செஞ்சாலும், நான் எதுவெல்லாம் செஞ்சாலும் என் வாழ்க்கை கடைசியில் சஞ்சலமா போயிடுது அப்படின்னு இங்க இந்த பக்தன் சொல்றான். ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில சஞ்சலம் வருது? ஏன் ஆண்டவர் மனுஷனை சஞ்சலப்படுத்துறாரு? ஆனா ஒரு வசனம் இருக்கு பாருங்க, புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல 333 ஞாபகம் வச்சுக்கோங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. மனப்பூர்வமா மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்த மாட்டாரு. அப்ப ஏன் சஞ்சலம் வருது? நம்ம வாழ்க்கையில ஏன் சஞ்சலம் வரணும்? எப்போ ஆண்டவரை நோக்காம விட்டுட்டோமோ, எப்போ கர்த்தருக்கு பயப்படாம வாழ்றோமோ, எப்பொழுது தேவனை விட்டுட்டு மற்ற எதன் மேலேயாவது நம்பிக்கை வைக்கிறோமோ, அப்போதெல்லாம் இந்த சஞ்சலம் நமக்கு வந்துடும். இந்த சஞ்சலத்தினால நம்ம அவதிப்படுவோம், இந்த சஞ்சலத்தினால நாம் வேதனைப்படுவோம். அன்பானவர்களே, சஞ்சலம் நம்ம விட்டு ஓடணும், சஞ்சலம் நம்முடைய வாழ்க்கை விட்டு போகணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம விட்டுறணும். தேவன் மனப்பூர்வமா உங்களை சஞ்சலப்படுத்த மாட்டார். அவர் என்ன அவ்வளவு மோசமான கடவுளா இல்லை, அவர் நல்ல தெய்வம், அவர் உங்களை சஞ்சலப்படுத்த மாட்டார். அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. மனப்பூர்வமா அதை செய்ய மாட்டார். அவருடைய நோக்கம் என்னன்னா, உங்களை எப்படியாக தன்னுடைய பாதைக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம். அதனாலதான் சஞ்சலத்தை அவர் அனுமதிக்கிறார். நீங்க அதே புத்தகம் அதே அதிகாரத்துல 32வது வசனத்துக்கு மேல உள்ள வசனத்தை பாருங்க. அதாவது புலம்பல் 3:32, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சஞ்சலப்படுத்தினாலும் கூட கிருபையின்படி இறங்குவார், சஞ்சலப்படுத்த மாட்டார். நம்ம செஞ்ச தப்புனால சஞ்சலம் வந்திருக்கும், அவர் நம்மை சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. இன்னும் சொல்ல போனா, அவர் சஞ்சலப்படுகிறவர்களை கூட்டிக் கொள்வார், சஞ்சலப்படுகிறவர்களை சேர்த்துக் கொள்வார்னு ஒரு வசனம் இருக்குது. செப்பனியா புத்தகத்துல எழுதி இருக்குது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இப்படி சஞ்சலப்பட்டு வேதனையோடு இருக்கிறவங்களை அவர் சேர்த்துக் கொள்வார். சஞ்சலப்பட்டுன்ற வார்த்தையை நான் பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில், அதாவது சிவகங்கை பகுதியில் லொம்பளப்பட்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சஞ்சலத்துக்கு இணையான இன்னொரு வார்த்தை லொம்பளப்பட்டு. அது ஒரு கலோக்கியல் வேர்டு. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, என்னால் இனி என்ன நடக்க வேண்டியது என்னதான் இருக்குது அப்படின்ற நிலை தள்ளப்படுறது, அவதிக்கு மேல அவதிப்படுவது, இதெல்லாம் மனுஷனுடைய லைஃப்ல இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த மனுஷனை அப்படியே விட்டுட்டு போறவர் அல்ல நம்முடைய தேவன். அவர்களை கூட்டிக் கொள்வார், அவர்களை சேர்த்துக் கொள்வார். அதைத்தான் செப்பனியா தீர்க்கதரிசி சொல்றான். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். எதை நினைச்சு நீங்க சஞ்சலப்பட்டிருக்கீங்க? எதை நினைச்சு வேதனையோடு இருக்கீங்க? எதை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, உங்க சஞ்சலத்தை நான் மாற்றுவேன், சந்தோஷமா மாற்றுவேன். எரேமியா 31:13, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்.
சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவார். அதனால இப்ப ஃப்ரீ ஆயிடுங்க, மைண்ட்ல ஃப்ரீ ஆயிடுங்க. எதை நினைச்சு சஞ்சலப்படுறீங்க அம்மா, சிஸ்டர், பிரதர், நண்பரே, எதை நினைச்சு சஞ்சலப்படுறீங்க, எதை நினைச்சு கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. டோன்ட் worry about anything. God will do best things in your life. God will do miracle in your life. உங்க வாழ்க்கையில சிறந்ததை கர்த்தர் செய்வாரு, அற்புதத்தை செய்வாரு. அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. இந்த வாக்கு தத்தத்துக்குள்ள ஒரு வாக்கு தத்தத்தை நான் சொல்லணும்னா 31:13 எரேமியா, உங்க சஞ்சலத்தை சந்தோஷமா மாற்றுவார். உங்களுக்குள்ளே சொல்லிக்கங்க, என் சஞ்சலத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவார். நான் சஞ்சலப்பட்டிருக்கிறது உண்மைதான், நான் சஞ்சலத்தோட வேதனையோட வாழ்றது உண்மைதான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன். எப்படி? சந்தோஷமா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய எல்லா மன சஞ்சலமும் சந்தோஷமா மாறும். ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சஞ்சலம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான், பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். பிரச்சனை எங்க தான் இல்லை பிரதர், எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கேட்டா, இந்த சஞ்சலத்தை ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்காத அளவுக்கு மனசை கர்த்தர் மாற்றிடுறார். கடந்த வாரம் நான் சர்ச்சில் பேசினேன். வருத்தத்தை தண்ணீர் ஊற்றப்பட்டது போல மறக்க செய்வாராம். அதாவது தண்ணியை கீழே ஊற்றிட்டோன்னா தண்ணி கொட்டி போச்சேன்னு தொடர்ந்து நான் வருத்தப்படுறது இல்லை. தண்ணி கொட்டி போனோம்னா அடுத்த தண்ணி எப்படி தேடுறோமோ அது மாதிரி நம்முடைய லைஃப்ல நம்முடைய பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு, அதை சாதாரண நினைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பிரச்சனைகளை கடந்து போறதுக்கான வலிமையும் ஆற்றலையும் அவர் நிச்சயம் நமக்கு தருவார். ஆகவே அதையெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு வலிமை உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தெய்வம், ஆண்டவராகிய தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய மகிமையான காரியத்தை செய்வார், செய்தார், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அதனால உங்களுடைய சஞ்சலம் நீங்க போகுது. நீங்க மைண்டை மட்டும் ஃப்ரீயா வச்சுக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். சரி, இந்த சஞ்சலம் என் வாழ்க்கையில வேண்டாங்க பிரதர், இந்த சஞ்சலமான ஒரு நிலையே வேணாம், எப்போதும் மகிழ்ச்சியாவே வச்சா போதும், ஏன் தேவையில்லாம சஞ்சலத்தோட நான் அலையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தான் இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. முதலாவது, இந்த சஞ்சலம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னதை செய்யாம அவருடைய விருப்பத்துக்கு நேர் எதிராக நடக்கும் போதெல்லாம் அந்த சஞ்சலம் வந்துடுது. ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கவலை எனக்கு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன்னா, என் வாழ்க்கையில மிக மனம் வேதனை ஏற்படுகிறது. என்ன நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் செஞ்ச தப்பு தாங்க இந்த சஞ்சலத்துக்கு காரணம். ஆண்டவர் எப்போதுமே கரெக்டாக தான் இருக்கிறாரு. நான் தான் புரியாத்தனமா தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்காக இந்த தண்டனை அனுபவிச்சிருக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்காக இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. பிரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில முதலாவது இந்த சஞ்சலம் வருவதற்கு காரணம் கற்பனையை மீறதுனால, தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளுறதுனால, பிரமாணத்திற்கு நேர் எதிராக நடக்கிறதுனால இந்த சஞ்சலம் என்னை வாட்டி வதைக்குது. நான் மகிழ்ச்சியா வாழ முடியல, சந்தோஷமா வாழ முடியல. உபாகம புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்க போறேன். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். கர்த்தர் கேட்டை வர சொல்லுவார், சஞ்சலத்தை வர செய்வார். இருக்கு சஞ்சலம் ஏன் வருது அப்படின்றதுக்கான பதில் இங்க இருக்கு பாருங்க. சஞ்சலம் ஏன் வருது அப்படின்னா, நீங்க உபாகமம் 28:15 பார்க்கணும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இல்லாவிட்டால், அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஜாக்கிரதை இல்லைன்னு சொன்னா சஞ்சலம் வரும். இந்த சஞ்சலத்தினால நம்ம பாதிக்கப்படுவோம். சஞ்சலம் நம்முடைய மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இப்போ சஞ்சலம் இல்லாம இருக்கிறதுக்கு முதலாவது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இறுக உறுதியாக பிடித்துக் கொள்வது. இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை நம்ம நாடி போகணும். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சமூகத்தை குறித்து நாம கவலையற்று இருக்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் போகும்போதெல்லாம் நம்முடைய சஞ்சலம் மாறுது. தன்னுடைய மனைவியை பார்த்து அவனுடைய கணவன் கேட்டான் இப்படி. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே
ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? மனைவி பார்த்து கேட்கிறான், ஏம்மா சஞ்சலப்படுற நீன்னு? உனக்கு 10 பையங்களை விட நான் அதிகம் இல்லையாம்மா? கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. ஏன் அழாத? ஏன் அழுகிற? அழாதே அப்படின்னு ஆட்டி தேற்றுகிறான் கணவன் எல்கானா மனைவி அன்னாளை. ஆனால் அன்னாளுடைய சஞ்சலம் மிக பெரும் சஞ்சலம். இந்த சஞ்சலம் எப்ப மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துக்கு போய் அவள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது சஞ்சலம் மாறிடுது. பொதுவா இந்த ஆலயம், கர்த்தரை கூடி ஆராதிக்கிற ஆலயம் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது, மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம்னு நினைச்சு முடிவெடுத்தவங்க சர்ச்சுக்கு வந்தது நிமித்தம் சிந்தனைகள் மாறி ஆண்டவருக்காக வாழ துவங்கி இருக்கிறாங்க. எத்தனையோ பேரை சொல்லலாம். அப்படி என்னுடைய 16 வயதுல கூட நானும் சூசைட் பண்ணிக்கணும், செத்து போயிடணும்னு நினைச்சவன். ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்ச மனநிலையில செத்துறணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஆனா ஒரு ஆலயத்திற்கு நான் அழைத்து கொண்டு செல்லப்பட்ட போது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலமும் நீங்கிச்சு, சங்கடமும் மாறிச்சு. நான் அவருடைய நாமத்தினாலே சந்தோஷத்தை அனுபவித்தேன். இன்னைக்கும் சந்தோஷத்தோடு கூட இந்த உலகத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வரேன். அப்ப இந்த அன்னாளுடைய சஞ்சலம் நீங்குவதற்கு என்ன செய்தால? கர்த்தருடைய ஆலயத்தை பிடிச்சுக்கிட்டா. அதனாலதான் தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஏன் நாங்க போயிட்டாவே எல்லா பிரச்சனையும் மறந்துடுவேன், எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவேன். 3வது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது. அன்னாள் அப்படித்தான் ஜெபம் பண்ணா. ஆலயத்துக்கு போனதோட மாத்திரம் இல்ல, அவள் ஜெபித்தாள். அதை குறித்து பிறகு நான் சொல்றேன். இங்க 142 சங்கீதம் 2வது வசனத்துல ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கு, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். போயிருந்த ஆண்டவருடைய சமூகத்துல சஞ்சலத்தை ஊற்றுறது. இதை அன்னாளும் செய்தாள். 1 சாமுவேல் 1:15 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறாள். இருதயத்தை ஊத்துறது. சஞ்சலம் நீங்கணும்னா இருதயத்தை ஊற்றுங்க. 62 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்கிறான் சங்கீதக்காரன் தாவீது. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது, அவரை நோக்கி மன்றாடுவது. இந்த காரியத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா God will do best in your life. நிச்சயமா ஆண்டவர் தன்னுடைய அபரிதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இனிமே சஞ்சலம் உங்களை கஷ்டப்படுத்தாது. அந்த சஞ்சலம் அப்படியே கன்வெர்ட் ஆயிடும். எப்படி சந்தோஷமா மாறும். நீங்க சஞ்சலப்பட்டு இருக்கிறது உண்மைதான், வேதனை இருப்பது உண்மைதான், துக்கத்தோடு இருக்கீங்களே அது உண்மைதான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அதை மாற்றுகிற வலிமை படைத்தவர் இந்த நேரத்தில் இருக்கிறார். உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறார். டோன்ட் வரி, டோன்ட் வரி. முதலாவது, நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்பது. 2வது, ஆலயத்தோடு ஒரு தொடர்பு. 3வது, விடாமல் ஜெபிக்கின்ற ஜெபம். ஆனால் அப்படி ஜெபித்தாள், இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விட்டாள். ஆகவேதான் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் மாறி போச்சு. அவள் சஞ்சலம் நிறைந்தவள் தான். இப்பொழுது சஞ்சலம் எல்லாம் போனதுக்கு காரணம் அவள் கர்த்தருடைய ஆலயத்தை தேடினாள். 3வதாக, தேவன் நோக்கி கூப்பிடுவது, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. 4வதாக, ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கிறது. இதை மொர்தெக்காய் எஸ்தர் செஞ்சாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? சஞ்சலம். ஒரே நாள் ஆமானுடைய தந்திரத்தினால ஒட்டுமொத்த யூத குலமே சாக போகிற நிலை. அந்த சஞ்சலம் சந்தோஷமா கர்த்தர் மாற்றினார். அதாவது எரேமியா 31:13 சொல்லப்பட்ட வாக்கு அப்படியே நிறைவேறி இருக்குன்னா அது எஸ்தருடைய புத்தகத்துல பார்க்க முடியும். எரேமியா 31:13 அப்படியே நிறைவேறின ஒரு பகுதி எஸ்தர் புஸ்தகம். 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சஞ்சலம் சந்தோஷமா மாறிச்சு. அவங்களுடைய சஞ்சலம் இருந்துச்சு உண்மைதான், இப்ப அது சந்தோஷமா மாறிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்க? எஸ்தர் 4:16 வாசிக்கிறோம், அவர்கள் உபவாசம் பண்ணினார். 16-17 உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி பார்த்தார்கள். அந்த உபவாச ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு, சஞ்சலத்தை மாத்துச்சு. கடைசியா சஞ்சலம் நீங்கின ஒரு மனுஷனா இருக்கணும்னா உண்மையிலவனா, குற்றஞ்சாட்டப்படாதவனாக, தேவனோடு கொண்டுள்ள உறவிலே சரியானவனாக நான் இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 7:15 பாருங்க. தானியேல் சஞ்சலப்பட்டான் இருக்குது. அந்த சஞ்சலம் பின்னாட்களில் நீங்கி போனது காரணம், தானியேலை குறித்து நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கிறோம். குறிப்பா 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் பாருங்க. குற்றஞ்சாட்டப்படாதவனா, உண்மையானவனா, நீதிகேடு செய்யாதவனா, ரொம்ப சரியானவனா இருக்கிறான். அதனால சஞ்சலப்பட்டது உண்மை. அந்த சஞ்சலம் மாறினது எதனால்?
என்று கேட்டாள். இந்த தானியேலுடைய உண்மையான ஒரு வாழ்க்கை, குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஜீவிதம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நாம சஞ்சலப்பட மாட்டோம். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் வேஷமாக வாழ்கிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஐயா, நீங்க வீணா சஞ்சலப்படுறீங்க. தேவன் ஒரு நாளும் சஞ்சலப்படுத்துறவள் அல்ல. ஒருவேளை அவர் சஞ்சலப்படுத்தினால் கூட மிகுந்த மன உருக்கத்தின்படி உங்களை அவர் சேர்த்துக் கொள்வார். நீங்கள் சஞ்சலத்தோடு வாழ்வது தேவனுக்கு பிரியமில்லை. உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். சீக்கிரத்துல கர்த்தர் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், கற்பனைக்கு முன்பதாக நடுங்குங்கள். உங்க வாழ்க்கையில சஞ்சலம் முற்றாக விலகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான இனிய பொழுதற்காக நன்றி. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சஞ்சலத்தோடு, பல்வேறு காரணங்கள் நிமித்தம் சஞ்சலத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கட்டும். லார்ட் தகப்பனே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு அற்புத மாற்றத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண்பதாக ஒரு அதிசயம் நிகழட்டும் அப்பா. இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறதற்காக நன்றி. கர்த்தர் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டதற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஒரு நிமிட ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு வசதியாக வாட்ஸ்அப்ல அனுப்பி வருகிறோம். உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் தேவைன்னா 9600662466 என்று இருக்கு. வாக்குத்தத்தம் தேவை அப்படின்னு உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே போடுங்க. இல்லைன்னா நீட் ப்ராமிஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. கூடவே உங்களுடைய பெயர், மாவட்டத்தின் பெயரை டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். என்னுடைய நோக்கம், அந்த நாளை ஆரம்பிக்கும் போது ஒரு வசனத்தை கேட்டபடி ஆரம்பிப்போமே அப்படின்றது தான். ஆங்கிலத்தில் வேணும்னு கேட்டீங்கன்னா 9943921251 என்ற எண்ணுக்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க, இன்க்ளூடிங் யுவர் நேம் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் நேம். இந்த வசனங்களை கேட்பதனால நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை, மேன்மையை உங்களுக்கு தருவார். God bless you.